எப்பா யமதர்மம் கணக்கு என்னமோ நீ கேட்ட ஆமாப்பா மன்னராட்சியில் நாற்காலி சேருக்கு ஓடிக்கிட்டே அலைஞ்சான். அவன் ஆத்மா இருக்குது பருகிட்டான். அது பூரா இவனுக்கு தான் அவன் ஒரே கொல்லுத வெறியிலே இருப்பான். கிராமத்தில் பூரா அந்த இடம் பூரா ரொம்ப இதாக மோசமாக இருக்கணும் கொன்றுவான். மன்னராட்சியில் அவனைத்தான் இப்போ கையில் வச்சுருக்கான் கடவுள். அப்படியே அவுத்து விடுவான். அவுத்து விடையில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவனத்தான் கை வைப்பான். கை வச்ச உடனே என்னடா நாற்காலி சேரில் நாங்கள் உட்கார வேண்டிய நீ உட்காந்துருக்க ஒன்றை உட்காந்து ஒரே நெரிப்பான். அடுத்து நாற்காலி சேருக்கு மைக்கை பிடிச்சி சட்டப்பேரையில் வாசிக்கான். சட்டப்பேரை உள்ளே போயிடுவாங்க. என்னடா நாற்காலி சேரில் உட்காந்துருக்கான் அம்முட்டு பேரும் இவன் மேலே ஒருத்தன் உட்காந்து வாசிக்கான். அடுத்தாப்புல கீழே ஒருத்தன் வாசிக்கான் தனிப்பட்டதில். அதுக்கப்புறம் செதறி கிடக்கான் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். நெறிடா அவன் வீட்டு குடும்பத்தில் பாடுறா, அவன் பொண்டாட்டி பிள்ளைய பாடுறா. நல்லா சாப்பிடுவோம், ஐயா கொடுத்துட்டாரு, நம்மளை திறந்து விட்டாரு. நல்லா சாப்பிட்டு உக்காளி இவனை எப்படி தூக்கணுமோ நம்ம கசைக்கிறோம்னே கசைக்கிடுவான். அதான் 4 வீலர் 2 வீலர் எல்லாம் கணக்கு போட்டிருக்கோமோ அந்த கணக்கில் ஆண்டவன் பகவான் விட்ட பவரில் இந்த மன்னராட்சி ஆண்டவன் அப்படியே கடித்து குதருவான். அடுத்து ஜமீன் கணக்கு மிட்டா மெராசிமா அர்த்தம் மெராஜாடா. இப்போ இவனுங்களை பூரா பிடிச்சி வச்சுருக்கான் பரு ஐட்டம். இவன் பூரா பெண்களில் ரொம்ப மோசமாக இருக்கிறவனை பூரா கையில் உங்கள் அண்ணன் கையில் வச்சுருக்கான். இந்த பேயில் இந்த ஜமீன் ஆண்டான்ல இவனை விட்டு தான் முடிக்கணும். தமிழ்நாடு முழுவதும் கணக்கு நீ போட்டான். தமிழ்நாடு முழுவதும் இந்த பேயில் மன்னராட்சி ஜமீன் கணக்கு. அவனை பூரா ஆத்மா இப்போ திறந்து விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவன் கொடியை தூக்கி ஓட்டுறவன அவன் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு கடைசி குலோஸ் பண்ணி போயிடுவான். ஏதோ குலோஸ் பண்ணுவோம் அதை. ஏன்னா உனக்கு பதவியாடா, நாங்களே பதவியில் இல்லை, நீ பதவியில் உட்காந்து ஆட்டுதானே. அந்த மாதிரி திருப்பி தன் வினை தனக்கே. இப்போ திருப்பி இந்த அரசியல்வாதி முடிக்கிறது மன்னராட்சியில் உள்ளவன் முடிப்பான். ஜமீன் கணக்கும் உள்ளவனை வச்சு கடவுள் முடிப்பான். போங்கடா ஏறி சாப்பிடுங்கடா, ஏறி அடிங்கடா, ஏறி அவன் வீட்டில் புள்ள புட்டு எல்லாம் நல்லா சாப்பிட்டு கழித்து அந்த பருகிட்ட அரசியல்வாதியை முடிச்சிருங்கடான்னு கணக்கு அந்நேரம் கூப்பிட்டு அந்த மன்னராட்சி ஜமீன் கணக்கு ஆண்டவன்ட கிளியராக கடவுள் சொல்லிடுவான். உங்கள் அண்ணன் சொல்லிடுவான், சரியா நாங்கள் அழகாக ஆட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவனை கணக்கை முடிச்சிருந்தோம்யா அப்படின்னு. இப்போ ஏன்னா ஆட்சி ஆண்டவனை வச்சு தான் முடிக்க முடியும். இதுதான் கணக்கு. 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. இப்போ நல்லா வரட்டு இன்னிலேருந்து போவாங்க. இன்னிலேருந்து அரசியல்வாதியை எப்பா இழுத்து எறிஞ்சிருவான். 2 தண்ணியை குடிச்சிட்டு கழிக்கானா அதையும் ஆடிக்கிட்டே போனா அப்படியே கைட்டை கசக்கி விட்ருவாங்க. ஏன்னா நம்ம கவட்ட கம்பு நம்ம போட்டிருக்கோம். இது மாநிலத்தில் வானரப்பட தரப்பட அவன் உள்ளே இறங்கி வர்ற கணக்கு அவன் கசக்கிறது. இவங்க கைட்டை கசக்கி விட்ருவாங்க. மன்னராட்சி ஜமீன் கணக்கு உள்ளவன் இப்போ கிடக்கிறவன அப்படியே கைட்டு அவனுக்கு தெரியாது. என்னடா வலிக்குமா இவங்க கசக்கி புழிஞ்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காய்ச்சல் வந்தோடனே முடிக்க போய் ஆஸ்பத்திரியில் போய் காட்டுவான். இது என்ன குழுன்னு கலங்கி போய் கிடக்குடா இவன் வெதர் அப்படியேமா டாக்டரு. என்னடா அதாண்டா சாமி அடி, கடவுள் அடியா, கடவுளுடைய அடி பவர். கேடு கெட்ட வேலை 108 நரம்பு கடவுள் படைச்சதை இப்போ கசைக்கு விட ஆட்சி ஆண்டவனை இப்போ ஆட்சி ஆண்டவனை வச்சு தான் இப்போ முடிக்கணும். இது 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. இப்போ ஜமீனில் செத்தவன் மன்னராட்சியில் செத்தவனை இப்போ இந்த அரசியல்வாதி வச்சு கணக்கு முடிக்கணும். இதுதான் கணக்கு. முக்கால் செத்த இப்போ கசிக்கிடுவாங்க. ஓகோன்னு 2 வீலரில் 4 வீலரில் பறப்பான். அப்படியே அவங்களும் போவாங்க உட்காந்து கசக்கிடுவாங்க. குடும்பமே கசக்கி சாப்பிட்டு கழிச்சிருவானுங்க. அவன் கழிச்சிருவான். அதுக்கப்புறம் மாண்டு கிடக்கிறவனை அந்த ஆத்மா கொண்டு போய் கரெக்டாக எரிமலை கீழே ஃபைலர் கொதிக்குதுல எரிமலை கொதிக்கும் அதில் கொண்டு போய் உள்ள ஃபைலரில் ஆற்றி விட்ருவோம். யமதர்ம கணக்காப்பா முக்கால்